இன்னைக்கு நம்ம உமன் சேனல்ல யாரை நேர்காணல் பண்ண வந்திருக்கோம் அப்படின்னா மிஸ்ஸஸ் ரெனி. வணக்கம். உங்களை பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுக்குறீங்களா? கண்டிப்பா கண்டிப்பா ஷூர். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னா 15 இயர்ஸ் டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸ். என்னோட டிகிரி பேசிக் குவாலிஃபிகேஷன் வந்து நான் படித்தது வந்து ஒரு சோஷியல் ஒர்க் டிகிரி முடித்தேன். நான் அதுக்கப்புறம் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடித்தேன். நான் அதுக்கப்புறம் ஹிந்தியில் ஒரு டிகிரி பண்ணேன். ஸோ இது 3 டிகிரிஸ் தான் என்னோட குவாலிஃபிகேஷன். பட் அதுக்கப்புறம் ஆஃப்டர் தேட் நான் வந்து டீச்சிங்னு பார்த்தா கமலாநிகேதனில் தான் ஃபஸ்ட்டு ஜாயின் பண்ணேன். நான் அங்கே போகும்போது தான் எனக்கு தெரியும் ஃபோனட்டிக்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு பெரிய விஷயம். குழந்தைங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, ரீடிங் பண்ணுறதுக்கெலாம் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, அப்படி அதை சொல்லி கொடுத்தா அவங்களுக்கு எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத அப்போ தான் ஐ கம் டு நோ. ஸோ நல்லா நான் அதை நல்லா குவென்ச் பண்ணி அங்கே மட்டும் இல்லை, அதுக்கப்புறம் என்னோட நாலேஜ் நான் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன், நல்லாவே இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டேன் ஃபோனட்டிக்ஸில். ஸோ ஆஃப்டர் தேட் குழந்தைகளை விட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் ஒரு சென்டர் ஒன்று ஸ்டார்ட் பண்ணோம், அபேக்கஸ் சென்டர்னு சொல்லிட்டு 2012 ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ அது பிரைன் சென்டர்னு சொல்லிட்டு அபேக்கஸ் சொல்லி கொடுத்தோம். பட் அங்கே அபேக்கஸ் மட்டும் இல்லை, ஒரு டே கேர் வச்சுருந்தோம், அபேக்கஸ் வச்சுருந்தோம், ஹிந்தி இருந்துச்சு, இந்த ஃபோனட்டிக்ஸும் அதோட சேர்ந்து போச்சு. ஸோ 2015 to 2019, தட் மீன்ஸ் கொரோனாவுக்கு முன்னாடி வரைக்கும். ஸோ 5 இயர்ஸ் வந்து ரொம்பவே நல்லா போச்சு. ஆல்மோஸ்ட் 500 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்கிட்ட வந்து போனாங்க. ஸோ என்கிட்ட நிறைய அவார்ட்ஸ் இருக்குது, அந்த இயர்லி அவார்ட்ஸ் கொடுத்தாங்க. எங்கள் குழந்தைங்க நிறைய கோல்டன் அவார்ட்ஸ்லாம் வாங்கினாங்க, ஃபர்ஸ்ட் ப்ரைஸஸ் வாங்கினாங்க, காம்படிஷன் கூட்டிகிட்டு போனோம். ரொம்ப நல்லா போச்சு அந்த 5 இயர்ஸ். அந்த கொரோனா டைம் தான் பிரேக்கப் ஆயிடுச்சு எங்களுக்கு. ஸோ அந்த டைமில் தான் அதுக்கப்புறம் தான் ஒரு பிரேக்கு எனக்கு. ஓகே மேம். இப்போ டீச்சிங் அப்படின்றது எல்லாருக்குமே சாதாரணமா வந்துடாது இல்லையா? இப்போ உங்களுக்கு அது வந்து ஓகே, டீச்சிங் வந்து நமக்கு நீங்க பேசுறதே தெரியுது, நீங்க நல்லா டீச் பண்ணுவீங்க அப்படின்னு. உங்களோட டீச்சிங் இன்ஸ்பிரேஷனா நீங்க யாரை வந்து சொல்லுவீங்க? டீச்சிங் இன்ஸ்பிரேஷன் வந்து என்னோட இன்லாஸ் ஹவுஸ் வந்து எல்லாமே டீச்சர்ஸ் தான். நான் கல்யாணம் பண்ணி உள்ள வரும்போது நான் ஐ எம் நாட் அ டீச்சர். நான் இன்லாஸ் ஹவுஸில் எல்லாருமே டீச்சராக இருந்தாங்க. பட் அதுதான் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிச்சு என்ன, எல்லாருமே டீச்சர். என்னோட நாத்தனார் வந்து சிஸ்டர்லாம் வந்து இவிஆர் காலேஜில் ஹெச்ஓடியாக இருந்தாங்க. எங்களோட மாமனார் எல்லாருமே அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து ரிட்டையர் ஆனவங்க. எங்கள் ஹஸ்பண்ட் வந்து டீச்சராக இருந்து வந்தவர், வெளியில் பாலிடெக்னிக் டீச்சராக இருந்தார். ஸோ அவங்க ஒரு வேலை, தட் மீன்ஸ் அது வரை என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருக்கலாம். பட் அது ஒரு காரணம், என்னோட இன்லாஸ் ஹவுஸ் ஒரு காரணம் நான் டீச்சர் ஆனதுக்கு. ஓகே மேம். டீச்சிங் அப்படின்றது ஒரு சாதாரணமான ஜாப் கிடையாது. டென்ஷனா நம்ம இருந்தோம் அப்படின்னா அந்த டீச்சிங் வந்து நம்மளால ஒழுங்கா பண்ண முடியாது. அப்படின்றப்போ நீங்க எப்படி உங்களோட பர்சனல் லைஃப்ல இருக்க அந்த ஸ்ட்ரகிள்ஸ் அப்புறம் எல்லாமே இருக்கும் இல்லையா, அதே உங்க ப்ரொஃபஷனல் லைஃபையும் எப்படி பேலன்ஸ் பண்ணீங்க? நான் கண்டிப்பா நல்ல கேள்வி. அது எப்படி நான் மேனேஜ் பண்ணேன் அப்படின்னா, நான் வந்து அந்த ஒர்க் அங்கேயே, அதாவது அந்த டென்ஷன் அங்கேயே விட்டுட்டு வந்துடுவேன். அதே மாதிரி இந்த டென்ஷன் இங்கேயும் டென்ஷன் இருக்கும், நமக்கு வீட்லேயும் டென்ஷன் இருக்கும். பையன் படிச்சுட்டு இருந்தாரு, ஹஸ்பண்ட் இருந்தாங்க, மாமனார் மாமியெல்லாம் இருந்தாங்க. பட் இந்த டென்ஷனை நான் அங்கே உள்ள நான் நுழையும் போதே எனக்கு மறந்துடும். ஆக்சுவலாக மறந்துடும், நிஜமாவே மறந்துடும். உள்ள நான் 9 o'clock உள்ள போனேன்னா 1 o'clock வரைக்கும் அது வேற வேர்ல்டு. ஏன்னா நான் எல்லாம் சொல்லி கொடுத்ததெல்லாம் குட்டீஸு. ஸோ அவங்களோட உலகத்தில் நான் கரைஞ்சிருவேன். ஸோ அந்த 1 o'clock மேலே தான் இன்னொரு வேர்ல்டு இருக்குன்னு எனக்கு தெரியும். ஸோ அதுதான் என்னோட அட்வான்டேஜ்னு சொல்லலாம். கிட்ஸ் கூட இன்டராக்ட் பண்றப்போ உங்களுக்கு அந்த தெரியாது நமக்கு அந்த டென்ஷனே வராது. டென்ஷன் இருந்தாலும் சரியாயிடும். ஓகே மேம். ஓகே, நீங்க ஃபோனடிக்ஸ் பத்தி சொன்னீங்க அப்படிங்களா? ஃபோனடிக்ஸ் பத்தி கொஞ்சம் சொல்றீங்களா? கண்டிப்பா ஷூர். அதாவது எப்படின்னா, நம்ம ஏபிசிடி தான் நம்ம ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே குழந்தைங்க சொல்லி தருவோம். சரி, ஏபிசிடி எல்லாம் சொல்லுவாங்க, ஏபிசிடின்னு சொல்லுவாங்க. பட் ஏபிசிடிங்கிறது அதோட சவுண்ட்ஸே சேர்த்து நம்ம சொல்லி தரணும். ஏன்னா ஏங்கிறது ஏ கிடையாது, ஆப்பிள்ங்கிற ஒரு வேர்ட் நம்ம சொல்லி தருவோம். பட் அது ஆலன் தான் ஸ்டார்ட் ஆகுது. இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா தமிழ்லையும் இ தான் இல்லையா? ஸோ இங்கிலீஷும் தமிழ் கிட்டத்தட்ட ஒன்று தான். அது நிறைய பேருக்கு புரியுது இல்லை. நம்ம ப க, அந்த சி வந்து சி கிடையாது, க ட ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டோம்னா ஸோ அவங்களுக்கு ரீடிங் கரெக்டாக இருக்கும். பேட் கேட் அந்த மாதிரி அழகா படிச்சிருவாங்க. ஸோ நீங்க யூகேஜிலே அதை முடிச்சு விட்டுட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் அவன் அழகா ரீட் பண்ணுவான், உங்கள்கிட்ட வரவே மாட்டான். பேசிக் அதுதான். இதை தெரியலன்னா அவன் 5th வரைக்கும் கஷ்டப்படுவான். இன்னும் என்கிட்ட 3rd 4th படிக்கிறவங்களாம் டியூஷனுக்கு வராங்க. ஏன்னா அவங்களுக்கு இன்னும் ரீட் பண்ண தெரியல, ஏன்னா அந்த பேசிக் படிக்காதனால.
ஓகே மேம். ஓகே, நீங்க மல்டிபிள் டிகிரிஸ் முடிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்களா மேம்? எல்லாமே ஒரு டைப் ஆஃப் டிகிரிஸ் தான். இப்போ வந்து இப்போ ஃபோனடிக்ஸ் அது இங்கிலீஷ், இப்போ அபாகஸ் அப்படின்றது அது ஃபுல்லாவே மேத்ஸ் சப்ஜெக்ட்ஸ் ஆயிடும். இப்படி நீங்க இப்போ வந்து மேஜர் அப்படின்னா ஒரு மேஜர் தான் மோஸ்ட்லி எல்லாரும் எடுத்து படிப்பாங்க. நீங்க எப்படி இத்தனை மேஜரையும் படிச்சிருக்கீங்க? எப்படி அதை மேனேஜ் பண்ணீங்க? அது ஒரு இன்ட்ரெஸ்ட் அந்த டைம்ல ஒன்னே சேர்த்து படிக்கல. முதல்ல சோஷியல் ஒர்க் முடித்தேன் காவேரி காலேஜில், அப்புறமா ஹிந்தி படித்தேன், தென் அதுக்கப்புறம் அபாகஸ், அதுக்கப்புறம் இன்னும் இங்கிலீஷ் லிட்ரேச்சர் இன்னும் படிக்கணும்னு தோணுச்சு. ஸோ அதனால அதையும் படித்தேன். ஸோ அடுத்தடுத்து தானே படித்தோம். அந்தந்த டைமில் இருக்க இன்ட்ரெஸ்ட் தான். அபாகஸ் வந்து எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டியாக வந்துச்சு. நீங்கள் சென்டர் எடுத்துக்கிறீங்களா அப்படின்னு பிரைன் சென்டர்லேருந்து என்னை அப்ரோச் பண்ணாங்க. ஓகேவா, இன்னைக்கு ஒரு கர்மண்டபத்துக்கு நாங்கள் பண்ண போகிறோம், நீங்கள் ஓகேவா நீங்கள் எடுத்துக்கிறீங்களான்னு கேட்டாங்க. ஸோ அதனால நான் எடுத்து அதுக்கப்புறம் எனக்கு ட்ரைனிங் கொடுத்தாங்க. ஓகே மேம். எப்படி உங்க டீச்சிங் கெரியர்ல எது உங்களுக்கு ரொம்ப ஒரு ரிவார்டிங் மொமெண்டா எது இருந்திருக்கு? இந்த மாதிரி சின்னதான் இந்த மாதிரி கொடுத்தது. அப்புறம் வந்து ஒரு தமிழ் சொல்லி கொடுத்தாங்க ஆன்லைன்ல. அவங்க வந்து பஹ்ரைன்ல இருந்தாங்க. நம்ம தமிழ் தாய்மொழி தமிழ் சொல்லி கொடுத்தேன். நான் சொல்லி கொடுத்தோன்னே அவங்க ஒரு 3 மாசம் தான், அவனுக்கு ஆனாவனாவே தெரியாது. ஆக்சுவலா ஆனாவனா தெரியாம தான் என்கிட்ட வந்தான். 4th படிச்சான். பட் அவனை படிக்க வச்சுட்டேன் நான் 3 months-ஓ 4th month 4 months தான் எனக்கு டைம். 4 monthsலேயே படிக்க வச்சுட்டேன். தமிழ் ரீட் பண்ணிட்டான். ஸோ அவங்க அம்மா எனக்கு ஒரு அந்த இதெல்லாம் நான் விட்டுட்டேன் எங்கேயும். அவ்வளோ அழகா ஒரு இது போட்டிருந்தாங்க, கமெண்ட்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு டீச்சிங் வந்து நீங்க அப்படி சொல்லி கொடுத்துருக்கீங்க என் குழந்தைக்கு. ஆனா அவனவே தெரியாம வந்த குழந்தை இன்னைக்கு வந்து சென்டென்ஸ் ரீட் பண்றான், தமிழ் சென்டென்ஸ். ஸோ அதெல்லாம் அதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும். காம்ப்ளிமெண்ட் கொடுக்குறது ரொம்ப நல்லா இருக்கும். டீச்சிங் ப்ரொஃபஷனுங்கிறது நோபல்னு சொல்றாங்களே, கண்டிப்பா நோபல் தான். இப்போ நீங்க தமிழ் சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, ஒரு ஷார்ட் டைம் பீரியட்ல தமிழ் சொல்லி கொடுக்குறது ஒரு ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயம் தான். அப்படி இருக்கப்போ உங்களோட டீச்சிங் ஸ்டைல் பத்தி சொல்றீங்களா? டீச்சிங் ஸ்டைல் அதான் நான் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் சவுண்ட்ஸ் தான். அந்த சவுண்ட்ஸ் பிளஸ் வந்து நான் ரொம்ப அவங்க டவுன்ட்டு, அவங்க இப்ப குழந்தை என்ன எப்படி படிப்பான் அப்படிதான் அவனோட நானும் சேர்ந்துருவேன். சில டீச்சர்ஸ் ஏன் வந்து அவங்க வந்து இதாக வெளியில வர தெரியாம அவங்க இருக்காங்க. பட் அவங்க நல்ல டேலண்டா இருப்பாங்க. பட் அவங்க அவ்வளவா வெளியில தெரியாது அவங்களோட திறமை. ஏன்னா நம்ம டவுன் நம்ம யாருக்கு சொல்லித்தரமோ அவன் லெவலுக்கு நம்ம இறங்கிடணும். அவனுக்கு அதுதான் தெரியும். அப்ப அவன் லெவலுக்கு இறங்கி தானே நம்ம சொல்லி தரணும். நம்ம லெவல்ல சொல்லி தந்தோம்னா அவன் நம்மள எப்படி மேலதான் பார்ப்பான், இவங்க என்ன சொல்லி தராங்க நமக்கு அப்படின்ற மாதிரி. இப்ப அவன் லெவலுக்கு நம்ம இறங்கி சொல்லி தந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்ப அவனுக்கு வந்து தெரியாது, ரீடிங்கே தெரியாது. இப்போ பேட்னா ஒரு பேட்டை எடுத்து கையில வச்சுக்கணும், பேட்டை எடுத்து கையில வச்சுட்டு பேட்டு திஸ் இஸ் அ பேட் அப்படின்ற மாதிரிலாம் அவனுக்கு அந்த பிக்சரோட சவுண்ட்ஸோட நம்ம சொல்லி கொடுக்கும்போது அவன் ரொம்ப பிடிக்கும் அவனுக்கு. இப்போ டால்னா ஒரு டால் எடுத்து நம்ம கையில வச்சுட்டு சொல்லி கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ தே வில் பி ஹாப்பி, இந்த சில்ட்ரன் வில் பி ஹாப்பி. அவனுக்கு ஹாப்பியா தான் நமக்கு சொல்லி தரணும். அதட்டி உருட்டி அடிச்சு ஸ்டூடண்ட்ஸ் டைப் அப்படின்றது வந்து என்னன்னா அவங்க எல்லாமே ஒரு டைப்ல இருக்குது. கண்டிப்பா நல்ல क्वेश्चन இது. நல்லா படிக்கிற ஆமா 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 இருப்பாங்க. ஐயோ வெரைட்டி ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க, வெரைட்டி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க. அவங்க நீங்க எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க? ஒரு கிளாஸ்ல வெரைட்டி ஆஃப் ஸ்டூடண்ட்ஸ் இருப்பாங்க, அது பெரிய பசங்களை ஹேண்டில் பண்றது வேற. சின்ன பசங்க நம்ம அடிக்கவும் முடியாது, ஒண்ணும் பண்ண முடியாது. அவன் திருப்பி அடிப்பான் நம்மள. இன்னைக்கு காலையில கூட அடி வாங்கினேனா, திருப்பி அடிச்சிருவாங்க, டக்குன்னு திருப்பி அடிச்சிருவாங்க நம்மள. இப்படி இப்படி அப்படின்னா அவன் திருப்பி அதே அடியை நமக்கு கொடுப்பான். ஸோ குழந்தை தானே, அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. என்ன எப்படி நம்ம ஹேண்டில் பண்றோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து நம்ம முதல்ல அவன்கிட்ட நம்ம நல்லா நெருங்கி பழகிடணும். நெருங்கி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், இவங்க வந்து நம்மளோட ஆளுன்னு அவன் மனசுக்குள்ள அவன் நினைச்சிருவான். she is with us அப்படின்னு அவன் நினைச்சிட்டானா நம்ம திட்டினா கூட அவன் ஒத்துக்குவான். ஸோ அதுதான் என்னோட பாலிசி. நான் முதல்ல ரொம்ப க்ளோஸ்டா பழகிடுவேன், ரொம்ப க்ளோஸ்டா பழகிடுவேன். பழகி இங்கே பக்கத்துல உட்கார வச்சுக்கிட்டு கை பிடிச்சிட்டு அவன் வீட்டு கதையை நான் கேட்பேன். இந்த மாதிரிலாம் செஞ்சு ஒரு 1 month 2 month பழகிடுவேன். நான் திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன், என்னோட கோவம் எல்லாம் வெளியிலே வராது. நான் ஆஃப்டர் 2 months தான் நான் அவனுக்கு அப்புறம் கொஞ்சம் ஸ்ட்ரிக்ட் ஆரம்பிப்பேன். இப்போ ஒரு குழந்தைங்க கிட்ட இன்டராக்ட் பண்றதுக்கே இப்போலாம் அந்த பீரியட் டக்குன்னு முடிஞ்சிருது. அது இல்லாம நீங்க அந்த ஒரு 50 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க கூட இன்டராக்ட் பண்ணி. ஆமா ஆமா தேங்க் யூ. இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து நீங்க இன்டராக்ட் பண்ணி சொல்லி தரது ஓகே, அவங்கள்ட்ட இருந்து அவுட்புட் எப்படி, அந்த ப்ராக்ரஸ் எப்படி நீங்க வந்து ட்ராக் பண்ணுவீங்க? அதான் இதுக்கு சொன்னேனே நான். இப்போ ஒரு 3 months 4 months கிட்ட ஒரு தமிழ் சொல்லி கொடுத்தேன். அவன் ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதான் அவுட்புட் நமக்கு. ஸோ ஏபிசிடியே தெரியாம உள்ள வரான்.
இப்போ கரண்டாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். ஒரு பொண்ணுக்கு 3rd ஸ்டாண்டர்ட் கேவியில் படிக்கிறா. இன்னும் ஏபிசிடியே தெரியாம தான் வந்தா. போன மாசம் வந்தா, இந்த மாசம் ரீட் பண்றா. ஸோ இதுதான் அவுட்புட் நமக்கு. அவுட்புட் இது எப்படி மேம் ட்ராக் பண்ணுவீங்க? இப்போ வந்து அவங்கள வந்து இப்போ அவங்க வளர்ற குழந்தைங்க ரொம்ப சுட்டித்தனம் பண்ணுவாங்க, அப்புறம் அவங்களாம் ரொம்ப விளையாட்டுத்தனம் பண்ணுவாங்க. அவங்கள ஒரு இடத்துல படிக்க வைக்கிறது அப்படின்றது அந்த ஒரு மோஷன்ல கொண்டுட்டு போறது ரொம்ப கஷ்டம். அது எப்படி அந்த சைமல்டேனியஸா எப்படி நீங்க அதை கொண்டு போவீங்க? எப்படி ட்ராக் பண்ணுவீங்க? எப்படி உட்கார வைக்கிறீங்க, அவங்கள சிட்டிங் பண்ண வைக்கிறீங்க அப்படின்னு. ஸோ இதுவே அவன் அம்மாவாருன்னா அவன் உட்கார மாட்டான். ஸோ டீச்சருங்கிறப்ப அவனுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவன் கொஞ்சம் இதாயிடுவான். சரி, டீச்சர்கிட்ட இப்படி தான் இருக்கணும். ஏன்னா ஸ்கூலுக்கு போறான் இல்லையா, அவன் டீச்சர்கிட்ட இப்படி தான் இருக்கணுங்கிற அவன்கிட்ட ஒரு 50% வச்சிருப்பான். ஸோ அதுக்கப்புறம் என்கிட்ட வரும்போது அந்த டீச்சருங்கிற அந்த இதை கொடுப்பான் அவன். ஸோ அதை நான் ஓரளவு யூஸ் பண்ணிட்டு ஸோ மேக் தம் டு சிட். ஓகே மேம். ஏதாவது டிஜிட்டல் டூல்ஸ் மாதிரி இன்டராக்ட் பண்றதுக்காண்டி இப்போ ஏதாவது யூஸ் இல்ல டிஜிட்டல் டூல்ஸ் நாங்க வேற பெருசா எதுவும் யூஸ் பண்ணல. நான் என் பிக்சர்ஸ் வச்சிருப்பேன். அந்த போனிக்கோட சவுண்ட்ஸ் இப்போ நம்ம ஏபிசிடின்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா 26 எழுத்து தானே இருக்குது. 26 எழுத்து கிடையாது சவுண்ட்ஸ், 44 சவுண்ட்ஸ் நம்ம கிட்ட இருக்குது. 44 சவுண்ட்ஸ்ல இந்த 26 எழுத்து தவிர அதுக்கப்புறம் டபுள் எல் சவுண்டு. என்ஜி அப்படின்னு சேர்ந்துனா சிங்கு இங்கு சவுண்ட், என்டி சேர்ந்துனா இண்டு சவுண்டு, என்கே சேர்ந்தா இங்கு சவுண்டு, சிங்க், பிங்க், திங்க், அந்த சவுண்ட்ஸ்லாம். ஸோ அந்த சவுண்ட்ஸான வேர்ட்ஸ்க்கான மெட்டீரியல்லாம் என்கிட்ட இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் எஸ்பி. ஸோ சிஹெச் ரெண்டும் ஒன்னா சேர்ந்துச்சுன்னா சிஹெச் இச்சு சவுண்டு. ஸோ டிஹெச் சேர்ந்துச்சுன்னா இத்து சவுண்டு. ஸோ எஸ்ஹெச் சேர்ந்துச்சுன்னா இஷ். ஸோ ஷார்ப்பு, ஷேடோ. ஸோ அது இஷ்லேயே முடியும். வாஷ், ட்ராஷ். ஸோ இஷ் ஆரம்பிக்கும், இஷ் முடியும். ஸோ அதுக்கான மெட்டீரியல்ஸ் எல்லாமே நான் வச்சிருக்கேன் பொனட்டிக்ஸ்க்கு. அது ஒன்ஸ் இந்த 44 சவுண்ட்ஸ் அவனுக்கு கொடுத்துட்டோம்னாலே அவன் ரீட் பண்ணான். இப்போ வந்து எல்லாத்துக்குமே ஒரு லைஃப் சேஞ்சிங் மொமெண்ட் இருக்கும். இந்த பாத்து நம்ம சூஸ் பண்ணா அந்த பாத்துல நான் சக்சஸ்ஃபுல் ஆகலாம் அப்படின்னு இந்த டீச்சர் பார்த்து எப்போ நீங்க சூஸ் பண்ணீங்க? நீங்க ஆல்ரெடி சொன்னீங்க எங்க இன்லாஸ்ல இருந்து நான் எடுத்துக்கிட்டேன். நான் வந்து சூஸ் பண்ணது வந்து ஃபர்ஸ்ட் நான் என் பையனுக்கு தான் டீச் பண்ணேன். அவனுக்கு தான் ஃபுல்லா. நான் அவன் டியூஷனே போல. 12th வரைக்கும் அவன் டியூஷனே போல. 10th அப்புறம் தான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எனக்கு தெரியாது, சாருக்கும் தெரியாதுன்ட்டு நாங்க டியூஷன் வச்சோம். 10th வரைக்கும் நான் தான் சொல்லி கொடுத்தேன். நான் அப்பவே டீச்சர் ஆயிட்டேன். டியூஷன்ல இருந்தே உங்க கரியர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க? ஆமா. என் பையன்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணேன்னு சொல்லலாம். எங்க ஹஸ்பண்ட் அப்படிதான் சொல்லுவாரு, நீ உன் பிள்ளைக்கு டீச் பண்ணி தான் நீ டீச்சர் ஆயிட்டேன்னு சொல்லுவாரு என் ஹஸ்பண்ட். வந்து அப்போ வந்து ஒரு இடத்துல போய் நம்ம எதுவுமே தெரியாம டீச்சரா டக்கு நிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய பிராக்டிஸ் தான் வந்தது. டீச்சிங் வந்து எனக்கு பை பிராக்டிஸ் தான். எங்க அண்ணன் டீச்சரு, பட் மேபி அதுல இருந்து வந்திருக்கலாம், எனக்கு அந்த ஜீன்ல இருந்து கூட வந்திருக்கலாம். சக்சஸ்ஃபுல் டீச்சிங் அது ரொம்ப கஷ்டம் தான். ஒருத்தர் வந்து இப்ப நம்ம பேரண்ட் வந்து நம்மள வந்து அப்ரிஷியேட் பண்றாங்கன்னா பெரிய விஷயம் தானே. எப்படி நீங்க ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா ஏதாவது ஒரு சிச்சுவேஷன்ல இருந்திருக்கீங்களா? அப்படி இருந்தா அந்த சிச்சுவேஷன் எப்படி நீங்க ஹேண்டில் பண்ணிருக்கீங்க மேம்? ஸ்ட்ரெஸ்ஃபுல் வந்து ஆமா, ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட் வந்து டீச் பண்ணப்ப அவனோட பிஹேவியரே வேற மாதிரி ஆயிடுச்சு. அவன் அப்புறம் எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. அவங்க பேரண்ட்கிட்டே நம்ம இன்ஃபார்ம் பண்ண முடியாது. அவனோட மிஸ்பிஹேவ் மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டான். அது ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அது மாதிரி இன்னொரு பையனும் அதே மாதிரி 4th நம்ம படிச்சிச்சு, அதுவும் அப்படிதான். அந்த பசங்க வந்து அந்த டைம்ல அந்த ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. அதனால தான் நான் கொஞ்சம் பெரிய பசங்களை கொஞ்சம் கஷ்டம் எனக்கு, பெரிய பசங்களை டீல் பண்ணும்போது. ஸோ அந்த 9th ஸ்டாண்டர்ட் பண்ண அப்புறம் அவங்க பேரண்ட்டை கூப்பிட்டு நம்ம இதுவாக சொன்னேன், நீங்கள் ஸ்கூலில் வேணா விசாரிச்சு பாருங்க, அந்த மாதிரி வேற ஏதாவது இருக்கானா. அப்புறம் அப்பதான் அவங்க ஸ்கூலில் போய் அவனை செக் பண்ணுறாங்க. அவன் அங்கே பெரிய மிஸ்பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். ஸோ அது பெரிய ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. வெளியே வந்த எனக்கு அதுக்கப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஒரு குழந்தையா தானே நம்ம ட்ரீட் பண்ணுவோம், நம்ம டீச் பண்ணும்போது குழந்தையா தான் ட்ரீட் பண்ணுவோம். ஸோ அவன் வந்து நம்மளை மிஸ்பிஹேவ் பண்ணுறான்றப்போ ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ இருக்க சுச்சுவேஷன், ஐ மீன் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப அக்ரெசிவா பிஹேவ் பண்ற அந்த இது இன்னமும் இருக்கு. அப்படி அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல உங்களுக்கு அந்த மாதிரி ரொம்ப அக்ரெசிவான சிச்சுவேஷன் அது வந்துச்சுன்னா நீங்க எப்படி அதை ஹேண்டில் பண்ணுவீங்க? நாட் ஓன்லி கவர்மெண்ட் ஸ்கூல், பிரைவேட் ஸ்கூல்லேயே அக்ரெசிவ் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க தான். என்ன முதல்ல சொல்லி பார்ப்போமா, இல்லை அப்புறம் பேரண்ட் கூப்பிட்டு சொல்லுவோம்.
ஒரு இன்சிடென்ட் எனக்கு நடந்துச்சு, என்னோட பர்ஸே எடுத்துட்டான் அவன், அந்த குட்டி பையன். நான் 10th படிக்கிறேன். ஸோ அப்படிலாம் இன்சிடென்ட்ஸ் இருக்குதான். அக்ரெசிவ் ஸ்டூடெண்ட்ஸ் என்ன நம்ம கூப்பிட்டு வச்சு கொஞ்சம் சொல்லி தான் பார்க்கணும், நம்ம தான் சொல்லணும், தட்டி கொடுத்து சொல்கிறது தான். இது உன்னோட ஃபியூச்சருக்கு நல்லது இல்லை, நீ இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கணும், உன் பேரண்ட்ஸ் பாரு. ஏன்னா புவர் சப்போஸ் கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் மேக்ஸிமம் இதில் இருந்து தான் வந்திருப்பான், ஒரு பேக்ரவுண்டு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற குழந்தையா தான் வந்திருப்பான். ஸோ அவனுக்கிட்ட சொல்லுவோம் நம்ம, பாரு உன் பேரண்ட் வந்து இந்த இதுதான் பண்ணுறாங்க, நீ படித்து நல்லா போனீன்னா இன்னும் கொஞ்சம் பெரிய ஆள் ஆகலாம், அவங்கள நல்லா வச்சுக்கலாம், அது உனக்கு அந்த மாதிரி உனக்கு தோணுதா இல்லையா அப்படின்லாம் நாங்கள் கேட்போம். எல்லாத்துக்கும் சிலர் எல்லாருமே மாட்டேன்னு ஒரு மாதிரி ரொம்ப போயிட மாட்டாங்க, சிலர் ஓகேன்னு சொல்லி வர்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. சிலர் ஆரம்பத்துல இருந்தே அக்ரெசிவா இருக்கிறான்னா அவனை கொஞ்சம் கஷ்டம்தான், மாத்துறது கஷ்டம்தான். டீச்சர் ஜெனரேஷனுக்கு நீங்க முக்கியமான அட்வைஸா என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்க? பொறுமை ரொம்ப முக்கியம். அதான் பொறுமை தான் ரொம்ப முக்கியம், ரொம்ப பொறுமையா போயிட்டணும். இப்போ நீங்க இவ்வளவு ஜேர்னி டீச்சிங்ல வந்து ரொம்ப நாள் ஜேர்னி பண்ணி வந்திருக்கீங்க, இதுல வந்து ரொம்ப மறக்கவே முடியாத ஒரு சில விஷயம், ஒரு கிட்ஸ் கிட்ட வந்து நீங்க ஏதாவது இன்டராக்ட் பண்ணி மறக்கவே என்னால முடியல அப்படின்ற மாதிரி மெமரபிளான மொமெண்ட் இருந்தா ஷேர் பண்றீங்களா? நிறைய இருக்குது, குட்டி குட்டியா இருக்கும், நிறைய அறிவா பேசுவாங்க. இதுதான் இந்த ட்ரெஸ் வந்து அழகா போட்டுட்டு வந்திருக்கீங்க, எனக்கு குட்டிஸு சொல்லும் நம்மள, இன்னைக்கு ட்ரெஸ் அழகா போட்டு வந்திருக்கீங்க அப்படின்னுங்க, அதெல்லாம் சொல்லுங்க. ஸோ குட்டி குட்டியா சின்ன சின்ன இன்சிடென்ட் தான், ரொம்ப மெமரபிள் இன்சிடென்ட்னு எனக்கு இப்போதைக்கு ஒன்று ஞாபகம் இருக்கலாம், பட் இப்போ ஞாபகத்துக்கு இல்லை. பஸ்ல இருந்து எந்திரிச்சிருவாங்க. இந்த எஸ்ஏஎஸ்ல நான் ஒர்க் பண்றப்போ பஸ் விட்டு அன்னைக்கு நம்மளை தெரியவே தெரியாது அவனை, நமக்கு அவன் எந்திரிச்சிருவான், டீச்சர் நான் உங்கள்கிட்ட தான் வேலை படிச்சேன் அப்படிமா. ஆச்சரியமா இருக்கும். நான் வண்டியில வந்துட்டு இருக்கேன், அவன் மாமா கூட அவன் போயிட்டு இருக்கான், போய் என்னை மறைச்சிட்டான், அவனை யாருன்னே எனக்கு தெரியல. அவன் 3வது படிச்சானா இப்போ 9வது 10வது படிக்கும் போல. என்ன இப்ப 3rd படிச்ச குழந்தைக்கு என்னை ஞாபகம் இருக்கு பாருங்க. அவங்க மாமா இவன் என்னை பிடிச்சி பதறி அடிச்சு கூட்டு வர, அவங்க மாமா என்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றாரு, மேம் போறா, டீச்சர் போறாங்க, நிறுத்துன்றா. நான் நடுவுல எப்படி நிறுத்த முடியும், வளைச்சு பிடிச்சிட்டா என்னை பிடிச்சிட்டு வந்து பேசிட்டு போகுது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும் நமக்கு. ஆமா, படிச்சவங்க நம்மகிட்ட வந்து நம்மள திருப்பி பார்த்து பேசுதுங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம் தான். நிறைய லாயரா இருக்காங்க குழந்தைங்க, டாக்டரா இருக்காங்க என்கிட்ட படிச்சவங்க. ஓகே மேம், ஓகே. ஒரு நல்ல எப்படி சொல்றது, சொசைட்டி உருவாக்குறதுக்கு ஒரு நல்ல ஒரு சேவை மாதிரி நீங்க பண்ணிருக்கீங்க. தேங்க்யூ. இன்னும் நமக்கு அதுதானே முடியும், நம்மளால பெருசா ஃபைனான்சியலா யாருக்கும் ஹெல்ப் பண்ண முடியல, நமக்கிட்ட இருக்கிறத கொடுக்குறோம் அவ்வளவுதானே. என்கிட்ட இருக்க திறமையே கொடுக்குறேன் வெளியில. நீங்க ஏதாவது அவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் ஏதாவது வாங்கி? அந்த பெஸ்ட் டீச்சர் அவார்டு குழந்தைங்க கொடுத்தாங்க. ஸ்கூல்லையும் வந்து அவார்ட்ஸ்லாம் வாங்கினேன், நான் பெஸ்ட் டீச்சர் அவார்ட்லாம் வாங்கினேன். நம்ம இந்த நேர்காணலோட கடைசிக்கு வந்துட்டோம். இப்போ நான் இவ்வளவு நேரம் உங்ககிட்ட இன்டராக்ட் பண்ணேன் இல்லையா, இந்த நேர்காணல்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோட பழைய நினைவுகள்ல எல்லாம் நான் திருப்பி இப்பதான் தேடி கண்டுபிடிச்சு உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். ஸோ அது நான் ரொம்ப நல்ல விஷயம் தானே, எப்பவுமே பழசை நம்ம திரும்பி பார்க்கறது ரொம்ப நல்ல விஷயம் தானே. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களோட கொஸ்டின்ஸுமே என்னை நல்லாவே பேசுறதுக்கு இக்னைட் பண்ணுச்சுன்னு தான் சொல்லலாம். நல்ல கொஸ்டின்ஸ் கேட்டீங்க. ஸோ சூப்பர் அப்படிதான் சொல்லலாம். இந்த மாதிரி அடுத்து ஒரு சுவாரஸ்யமான நேர்காணல் அவங்களை சந்திக்கிறேன். நன்றி.